Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் கீமா பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டா பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறமா 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் பீசஸ், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ரொம்ப சின்ன சின்னதாக, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு, கொஞ்சம் மிளகு, 1/2 கப் மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துடலாம், கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடலாம். தடவிட்டு இதை மூடி வச்சு 20 நிமிஷம் அது அப்படியே இருந்து ஊறட்டும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே போயாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை அரைச்சிருங்க. இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு மறுபடியும் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். அது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா நறுக்குன பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவும் சிக்கன் கீமாவும் ரெடியா இருக்கு. கீமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டிடலாம். அதுக்கு கொஞ்சம் மாவை தெளிச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிறது ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையாலேயோ இல்லைனா அந்த கட்டையாலேயோ உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை உள்ள வச்சிடலாம். இந்த ரெசிபியில் 6 பராத்தா பண்ணலாம். அதனால ஃபஸ்ட்டே நீங்கள் மாவையும் சிக்கனையும் 6ஆவே பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு எல்லா பக்கத்தையும் நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு மேலே அமுத்திடுங்க. நல்லா அமுத்தி சீல் பண்ணிடுங்க. அப்புறமா கீழே ஒரு அமுத்திட்டு இன்னும் கொஞ்சம் மாவு மேலே போட்டுடலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. போட்டுட்டு இதை நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் விரிஞ்சதும் சப்பாத்தி கட்டை வச்சு விரிச்சிடலாம். சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு ரொம்ப மெல்லிசா உருட்டக்கூடாது, அது கொஞ்சம் குண்டாதான் இருக்கணும். அப்புறமா இந்த மாதிரி உள்ள காத்து இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு அதை ஓட்ட போட்டுருங்க. அப்போ அந்த காற்றுலாம் வெளியே போயிட்டு நம்மளுக்கு ஈஸியாக அழகாக உருட்ட வரும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டிக்கோங்க, இல்லைன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிறதுலாம் வெளியே வந்துடும். இப்படி ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இந்த சூடான பேனில் நம்ம வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வெந்ததும் கீழே பொன்னிறம் ஆகும். பொன்னிறம் ஆனதும் மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை திருப்பி போட்டுடலாம்.
ஸ்பூன் வச்சு லைட்டாக அமுத்தினாலே இந்த மாதிரி பஃப் ஆகி வரும். சப்பாத்திக்கெலாம் வரும்ல அந்த மாதிரி பஃப் ஆகி வரும். வந்ததும் 30 செகண்ட்ஸ் போல் வச்சா போதும். இப்போ 2 சைடும் சின்ன சின்னதாக லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்மளோட சுவையான சிக்கன் கீமா பரோட்டாக்கள் தயாராகிடுச்சு. இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.